ஹாய் ஆல். ஆக்சுவலி நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா மெஷின் லேர்னிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓவராலாக நம்ம வந்து ஏஐ ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணலாம். ஸோ எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப டெக்னிக்கலான டேர்ம்ஸ் யூஸ் பண்ணாமல் ஒரு பேசிக்காக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, ஒரு ப்ராக்டிக்கலாக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, தென் வந்து ரொம்ப தியரட்டிக்கலாக இல்லாமல் ரொம்ப வளவளக்குளம் இல்லாமல் சிம்பிளாக எப்படி எந்த கான்செப்ட் எப்படி சொன்னால் புரியும் அப்படின்ற மாதிரி தான் நான் கவர் பண்ண பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து மெஷின் லேர்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்தராக போக இன் டெப்த்தாக டீப் லேர்னிங்னா என்ன, ஸோ கம்ப்யூட்டர் விஷன், என்எல்பி, ஸோ இதை பற்றி எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து மெஷின் லேர்னிங்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோன்னா, இப்போ உதாரணத்துக்கு ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சஸ் பார்த்தீங்கன்னா இப்போது எப்படி இருக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு ரூல் பேஸ்டு இருக்கும். உதாரணத்துக்கு வந்து இப்போது ஒரு ஸ்பேமாக இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து வேர்டிங்ஸை பார்ப்போம். இப்போ வேர்டிங்கில் வந்து ஆஃபரு ஏதாவது இருக்குது அல்லது அமேசிங்கு அதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஏதாவது வேர்டிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஸ்பேம் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஸோ இது வந்து ஒரு முன்னாடி ஒரு ரூல் பேஸ்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து எப்படின்னா இந்த இடத்துல வந்து மெஷின் லேர்னிங் எப்படி ப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மெயில் வந்ததுனாலே இந்த வேர்டெலாம் அனலைஸ் பண்ணி இந்த வேர்டெலாம் இருக்குது, ஸோ வந்து இது வந்து ஸ்பேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கொடுக்குறோம் இல்லையா, ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனு ஒரு டேட்டா மூலியமாக ஒரு மாடலை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். அந்த ட்ரெயின் பண்ணுற மூலியமாக அந்த மாடல் வந்து எவாலுவேட் பண்ணுவோம். ஸோ வந்து ஒரு மிஷினுக்கு வந்து நம்ம வந்து கற்றுக் கொடுக்குறோம். மிஷின்றது ஒரு கம்ப்யூட்டர். அந்த மிஷினுக்கு வந்து நம்ம வந்து கற்றுக் கொடுக்குறோம். இந்த மாடல் மூலியமாக நான் கற்றுக் கொடுக்குறோம். இதெல்லாம் வந்துச்சுன்னா இது வந்து ஸ்பேம் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி. ஸோ அது மாதிரி கற்றுக் கொடுக்கும்போது அந்த பேர் தான் வந்து நம்ம வந்து மிஷின் லேர்னிங் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ அந்த மிஷின் லேர்னிங்கில் வந்து நமக்கு 3 டைப்ஸ் இருக்கும். ஒன்று வந்து சூப்பர்வைஸ்ட் மிஷின் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்ட், இன்னொன்று வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஸோ சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அதில் நேம்லேயே நம்ம தெரியுது. அது என்ன இருக்குன்னா நமக்கு வந்து லேபிள் வந்து இருக்கும். லேபிள்ன்றது என்னென்னா டார்கெட் வேரியபிள் தான் நம்ம லேபிள்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 4 வீல் இருக்குது. ஒரு காரோடைய இமேஜ் வச்சுக்குவோம். காரோடைய இமேஜ் கொடுத்துட்டு இது வந்து காரு, ஒரு ஃப்ளைட்டுடைய இமேஜ் கொடுத்துட்டு இது வந்து ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து லேபிள் கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரியான ஒய் லேபிள் கொடுத்துட்டு நம்ம வந்து அந்த மாடலுக்கு வந்து ஃபீட் பண்ணுவோம். எப்படி ஃபீட் பண்ணுவோம்னா இந்த மாதிரி எக்ஸ் ஃபியூச்சர்ஸ் இருந்துச்சுன்னா இது வந்து காருன்னு சொல்லு, இல்லைனா ஃப்ளைட்டுன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ட்ரைனிங் கொடுப்போம். அது வந்து சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் என்ன சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுக்கு வந்து லேபிள் இருக்கும். அந்த டேட்டாஸில் வந்து லேபிள் இருக்கும். அதாவது டார்கெட் வேரியபிள் இருக்கும். லேபிள்னு சொல்லலாம், இல்லை டார்கெட் வேரியபிள்னு சொல்லலாம். ஸோ அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்னா லேபிள் உங்களுக்கு இருக்காது. ஸோ லேபிள் வந்து இருக்காது. ஸோ அது வந்து எம்டி டேட்டாஸாக தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு கிளஸ்டரிங் மூலியமாக தான் அதை வந்து ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ அந்த கிளஸ்டரிங்னா என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். ஸோ அது வந்து அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா இப்போது ஃப்ராட் டிடெக்ஷனு, ஸோ அதுக்கெல்லாம் வந்து கிளஸ்டரிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா நம்ம வந்து இமேஜ் கிளாஸிஃபிகேஷன், வாய்ஸ் ரெகக்னிஷன், ஸோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அது எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் என்னென்னா ஒரு ஃபீட்பேக் மூலியமாக அந்த மாடல் வந்து லேர்ன் பண்ணும். உதாரணத்துக்கு இப்போது அட்டானமஸ் வெஹிக்கிள் இருக்குது. ஸோ அட்டானமஸ் வெஹிக்கிள் வந்து நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா நமக்கு வந்து அந்த வெஹிக்கிள் ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்ணும். அந்த ஆப்ஜெக்ட்டை லேர்ன் பண்ணிக்கும். அது இப்போ இது வரைக்கும் பார்க்காத ஆப்ஜெக்டாக இருந்தால் அதை லேர்ன் பண்ணிவிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு திருப்பி அதுக்கேற்ற மாதிரி அதோடைய பார்த்து சேஞ்ச் பண்ணிவிட்டு போகும். ஸோ இது வந்து ஒரு ஃபீட்பேக் மூலியமாக ஒரு மாடல் லேர்ன் பண்ணி வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஸோ இதை பற்றி நம்ம ஃபியூச்சராக வந்து ஃபர்தராக எப்படி பார்க்க போகிறோம்னா சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்னா என்ன, டேட்டாஸ்னா என்ன, மெஷின் லேர்னிங் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, தென் வந்து அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்னா என்ன, ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மாக நம்ம கொண்டு போகிறோம். ஸோ அது எல்லாமே வந்து ஃபர்தர் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி இது ஃபர்தராக வந்து எந்தெந்த மாதிரி இன்டெப்த்தாக கொண்டு போகணும் அப்படின்றத இப்போ தான் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்ஸு அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து பாசிட்டிவாக இருக்கட்டும் ஒரு நெகட்டிவாக இருக்கட்டும். ஸோ ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.